மீனாவை பார்க்க வந்த மயில் வெளியிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மீனா மீட்டிங் முடிஞ்சு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வருவாங்க. அப்போ வரைக்கும் வெளியில தான் நிற்பாங்க. அவங்கள பார்த்த மீனா வெளியில போய், அக்கா ஏன்க்கா இவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க, அதான் அப்பவே கிளம்ப சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல மீனா, உன்னை பார்த்து பேசணும்னு தானே வந்தேன், எப்படி பேசாம போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுவாங்க. அவ்வளவுதானா மீனா, என் வாழ்க்கையே அவ்வளவுதானா, ஏதாவது ஒரு வழி சொல்லு மீனா, நான் என்ன பண்ணட்டும், நாங்க செஞ்சது எல்லாமே தப்பு தான், எப்படியாவது அந்த வீட்டுக்கு நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் எங்க அம்மா இந்த மாதிரி முயற்சி எடுத்தாங்க, அது தப்பா போயிடுச்சு, நாங்க செஞ்சது தப்பு தான் மீனா, இவ்வளவு மோசமா போகும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றதும், அந்த தப்பே உங்களுக்கு இப்பதான் புரியுதாக்கா, உங்க குடும்பத்தையே ஜெயிலுக்கு அனுப்பிச்சீங்க, அது மட்டும் இல்லாம 80 சவரன் தங்க நகை தான் போட்டோன்னு மனசாட்சியே இல்லாம பொய் சொல்றீங்க, எப்படிக்கா உங்களால மட்டும் இப்படி இருக்க முடியுது. இல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இல்ல மீனா, சரவண மாமா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பாம இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது, அவங்க நோட்டீஸ் அனுப்பினதும் அம்மா டென்ஷன்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க, இப்ப எப்படி இருக்காங்க மாமா, எப்படி இருக்காங்க, திரும்ப நான் அந்த வீட்டுக்கு வர முடியாதா மீனா, வாழ்க்கை அவ்வளவுதானான்னு திரும்பவும் மீனா கிட்ட கேட்பாங்க. அக்கா என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன், திரும்பவும் மாமா உங்க கூட சேர்ந்து வாழ்வாரு அப்படின்லாம் நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுக்கா, எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் அப்படின்னும் என்னால சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க செஞ்ச விஷயங்கள்லாம் அப்படிதான், ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணுங்க, நீங்க அமைதியா இருங்க, கொஞ்ச நாள் அப்படியே விட்டுருங்க, உங்க அம்மா பேச்சை கேட்டு எதுவுமே செய்யாம இருந்தீங்கன்னா காலத்துக்கு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் பொறுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலக்காவை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ராஜிய கோச்சிங் சென்டருக்கு கூட்டு போவாரு. ராஜியோட அப்பா எந்த கோச்சிங் சென்டர்ல கேட்கணும்னு சொன்னாரோ அந்த கோச்சிங் சென்டரே போய் கேட்பாங்க. அவங்க 2 நாள் சென்னையில ட்ரைனிங் கொடுப்போம், அதுக்கப்புறமா இங்க வந்து ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. வீட்டில் போய் கோமதி கிட்ட எல்லாம் முதலையே சொல்லிடுவாங்க. பாண்டியன் வந்ததும் கோமதி பாண்டியன் கிட்ட விஷயத்த சொல்லுவாங்க, அவங்க கோச்சிங் போறத பத்தி சொல்லுவாங்க. ஏண்டா டே, நீ இங்கே தானடா நிக்கிற, நீ சொல்ல வேண்டியதுனடா, ஏன்டா நீ சொல்லல, என்னடா எங்கடா போற, அஜி என்னைக்குப்பா கோச்சிங் சேர்ற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சரவணனும் கேட்பாங்க. சென்னையில 2 நாள் ட்ரைனிங் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா, அதனால இன்னைக்கு நைட்டே கார்ல சென்னைக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதும் பாண்டியன், ஏன்டா கார்ல எப்படிடா விடிய விடிய டிரைவ் பண்ணிக்கிட்டே போவ, பஸ்லன்னா டிக்கெட் புக் பண்ணி தரேன், சரிடா 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க, நீங்க தான் ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மறுப்பே சொல்லாம அவங்கள அனுப்பிச்சு விட்டுருவாரு. சரவணனும், என் வாழ்க்கை இப்படி ஆனதுனால நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது கதிரு, நீங்க 2 பேரும் சந்தோஷமா நல்லபடியா போயிட்டு வாங்க, ராஜி நல்லா படிப்பா, நல்லா படிச்சு பெரிய ஆஃபீஸர் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சந்தோஷமா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கதிரும் ராஜியும் சென்னைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது கோமதி அவங்களுக்கு லஞ்சு ஸ்நாக்ஸு எல்லாமே பேக் பண்ணி கொடுப்பாங்க. வேண்டாம்மா, நாங்கள் வெளியில சாப்பிட்டுக்கிறோம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பாண்டியன் பேசாததுனால கோமதி ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. கதிரு அவங்க அம்மாவை அரவணைச்சு, அம்மா நீ சிரிச்சுக்கிட்டே இருமா, ஜாலியா இருமா, வருத்தப்படாத, நாங்க ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அப்பா பேசிடுவாங்க பாரு, நீ கவலைப்படாம இருமா அப்படின்னு சொல்லுவாரு. ராஜியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கதிரு கோமதிக்கு ஆறுதல் சொல்றது நிஜமான அம்மா பையன் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.